எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன் இருக்குது, சூப்பராக நடிச்சிருக்காரு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு கவர் டிரைவ். இந்த ப்ரீ மேட்ச் நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்க்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ், இந்த ரெண்டு டீம் இடையில இன்றைக்கி நடக்க போகிற மேட்சை பற்றி நம்ம வந்து இன் அண்ட் அவுட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட் இந்த ரெண்டு டீம் இடையில என்னென்னலாம் நடந்திருக்கு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வரைக்கும் வரலாறில் ஐபிஎல் வரலாறில் சிஎஸ்கே vs டிசி மொத்தமாக 31 மேட்ச் நடந்திருக்கு. 31 மேட்ச்சில் வந்து 19 மேட்ச் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருக்காங்க, 12 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சத்தில் ஜெயிச்சிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ். கண்டிப்பாக வந்து இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் 20வது வெற்றியாக இருக்குமா நம்ம கண்டிப்பாக பார்த்துட வேண்டியது தான். ஏன்னா வந்து இது வரைக்கும் இந்த வரலாறில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வந்து டாமினேட்டே பண்ணாங்க. ஸோ இது நம்ம வந்து டாமினேஷன் ஃபேக்டர்லாம் பார்த்தாச்சு, பட் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் லோவஸ்ட் ஸ்கோரும் பார்த்துடலாம் இது வரைக்கும் ஐபிஎல்ஸ் வரலாறில். ஸோ சிஎஸ்கேயோட ஹையஸ்ட் ஸ்கோர் டெல்லி கேபிட்டல்ஸ் 2 வெனியூவில் கலந்து நம்ம பார்த்துடலாம். மொத்தமாக 223 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ஸ்கோர். அதாவது வந்து T20 ஃபார்மேட் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக டெல்லியில் அந்த மாதிரி பிச்சஸ்லாம் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் பிச்சஸ். அந்த மாதிரி ஃப்ளாட் விக்கெட்டில் வந்து 200 ரன்ஸ் அடிக்கிறது வந்து ஒரு ஈஸியாக நடக்குது இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் நம்ம பார்க்கும்போது. பட் இதுக்கு முன்னால் வந்து நம்ம பார்க்கும்போது 200 தாண்டினாலே வந்து பெரிய விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்கோர் வச்சுருக்காங்க, ஹையஸ்ட் ஸ்கோர். அதே போல் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட ஹையஸ்ட் ஸ்கோர் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட பார்க்கும்போது 198 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்கோர் அடித்து அதுக்கு பிறகு செகண்ட் வந்து சேசிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்காங்க. பட் வந்து ஸ்டார்டிங் பெரிய ஸ்கோர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். ஸோ இவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து சேசிங்கில் இது வரைக்கும் வந்து ஒரு நல்ல விதமாக பண்ணின்னு வந்தாங்க. அதே போல் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கோர், அதாவது வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஸ்கோர் பெரிய அளவுக்கு கொண்டு போய் ஓரளவுக்கு வந்து அது ஒரு டாமினேட் பண்ணாங்க. அடுத்த லோவஸ்ட் ஸ்கோர் நம்ம பார்த்துடலாம். சென்னை சூப்பர் கிங்ஸோட லோவஸ்ட் ஸ்கோர் டெல்லி கூட பார்த்திங்கன்னா வந்து 110 ரன் அடிச்சிருக்காங்க இது வரைக்கும் வந்து. அதே போல் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட லோவஸ்ட் ஸ்கோர் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட பார்க்கும்போது 83 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்குது ரெண்டு டீம் இடையில. பட் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இன் மேக்கிங் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து எது வேணால் நடக்கலாம். அதே போல் வந்து சென்னையோட இது ஹோம் கிரவுண்டாக இருக்கிறனால எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் சென்னைக்கு சார்பாக வந்து சில விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டியூ ஃபேக்டர் கேட்டிங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து குறைவாக தான் இருக்கும். போன மேட்ச்சில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி குறைவாக இருக்கும். ஏன்னா வந்து ஓவர் ஹெட் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட் அண்ட் ஹியூமிடாக இருக்கிறனால டியூ ஃபேக்டர் வந்து குறைவாக இருக்கும். மிச்ச சிட்டிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டியூ ஃபேக்டர் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒருவேளை வந்து செகண்ட் பேட்டிங் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட சேஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதே போல் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து நீங்கள் ஒரு பெரிய ஸ்கோர் கொண்டு போய் அதே போல் வந்து போலிங் டிபார்ட்மெண்ட்டில் நல்லபடியாக போலர்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுலேயும் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. சேசிங் பண்ணலாம், இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு ஸ்கோர் பண்ணவங்களுக்கு தான் வந்து இது வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து இந்த பிட்ச் வந்து ஸ்போர்ட்டிங் விக்கெட். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே பிளேயர்ஸ்க்கு தரமாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து பேட்டிங்கில் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணலாம். அதே போல் வந்து போலர்ஸ்க்கு தரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து விக்கெட்ஸ் எடுக்கலாம். போன மேட்ச்சில் நம்ம பார்த்தாச்சு சென்னை சூப்பர் கிங்ஸோட சென்னை ஹோம் கிரவுண்டில் ஆடும்போது அப்போயே நம்ம பார்த்துருக்கோம் ஸ்கில்ஸ் பேஸ்ட் பிட்ச் தான் இருந்துச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் வந்து இது வரைக்கும் வந்து 9 மேட்ச் ஆடிருந்தாங்க ரெண்டு டீம் இடையில். 7 மேட்ச் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க, 2 மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சாங்க. அதே போல் வந்து சென்னையோட ஹையஸ்ட் ஸ்கோர் பார்க்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் கூட எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் 222 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஸ்கோர் சென்னை பிச்சில். ஏன்னா வந்து இது ஒரு பேட்டிங் பேரடைஸாக இருந்தால் கூட இந்த பிச்சில் என்ன ஆகும்னா போக போக கொஞ்சம் ஸ்லோ ஆகும். பிச்சு உடைய என்ன ஆகும்னா பிச்சில் வந்து உங்களுக்கு பால் பேட்டுக்கு வராது. நீங்கள் வந்து என்ன ஸ்கில் பேஸ்டாக இருக்கணும். அதே போல் பேக் ஃபுட் பிளேயராக இருந்தால் கூட ஓரளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் வந்து போன முறை வந்து இந்த ஸ்கோர் கொண்டு வரும்போது பல பிளேயர்ஸ் ஈவன் ருத்துராஜ் கைக்வாட் இன்றைக்கி கேப்டனாக இருக்கிறவர் கூட வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி இந்த அளவுக்கு ஸ்கோர் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் வந்து இதே பிச்சில் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா லோவஸ்ட் ஸ்கோர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் தான். 99 ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க ஐபிஎல் வரலாறில். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. நம்ம வந்து ஒரு டெல்லி கேபிட்டல்ஸோட இந்த சீசன் நடந்த மேட்சஸ் மேலோட்டமாக பார்த்து அதே போல் அவங்க ஸ்ட்ரென்த்ஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக பேசிடலாம். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா டாஸ் வந்து டெல்லிக்கு சாதகமாக தான் போயிருந்துச்சு. 3 மேட்ச் ஆடிருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ஜெயிச்சாங்க. ஒரு மேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஜெயிக்கிற மாதிரியே வந்து
ஸோ க்ளோஸ் yet so far அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பை அ விஸ்கர் அப்படின்வாங்க. இந்த 2 பழமொழி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அமைஞ்சது தான். ஏன்னா வந்து 3 மேட்ச்சில் வந்து 2 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட்டிங் விக்ட்ரி. அதே போல் வந்து ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது சும்மா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ரொம்ப க்ளோஸாக வந்தாங்க. டேவிட் மில்லர் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி அந்த டெல்லி கேபிட்டல்ஸோட டீமோட மொரால் வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டு நல்லபடியாக வந்து ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ டாஸை பற்றி பார்க்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் 3 மேட்சஸில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க டாஸ். அதே போல் வந்து ஃபஸ்ட்டு போலிங் எடுத்து 2 மேட்ச்சில் வந்து போலிங் தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ போலிங் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு சேர்ந்த நடராஜன் அவர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இந்த சீசன் முதல் மேட்சே ஆடிட்டார். போன சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி காரணத்தினால அவர் ஆடலை. ஸோ இந்த சீசனில் வந்து ஆடின முதல் மேட்ச்சை வந்து 3 விக்கெட் எடுத்தார். அதே போல் வந்து லுங்கி நிகிடி இதுக்கு முன்னால் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடினார். அவரு கூட வந்து பார்த்தீங்கன்னா முதல் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்தார். அவரோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குல்தீப் யாதவ் அவர் வந்து 2 விக்கெட் எடுத்தார். அதே போல் அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட் எடுத்தார். ஸோ போலிங் டிபார்ட்மெண்ட் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான போலிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. ஏன்னா வந்து விப்ராஜ் நிகம் சொல்கிறவர் வந்து ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர். யூபி T20 லீக்ல வந்து பிரம்மாண்டமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வேலத்தில் எடுத்தாங்க. எடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரூவ் பண்ணி காட்டின்றார் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கிட்டு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து ஒரே டீம் வச்சுக்கிட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பவுலிங் காம்பினேஷனில் பார்க்கும்போது லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் பவுலிங் போட்டுக்கிட்டு அவரோட வேரியேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அவர் மறக்கக்கூடாது. அதே போல் குல்தீப் யாதவ் லெஃப்ட் ஆர்ம் சைனாமேனாக இருக்கும்போது ஒரு ரிஸ்பினர் இருக்கும்போது ஓரளவுக்கு டேர்ன் ஆகும் பால். என்ன மாதிரி பிச் கண்டிஷனாக இருந்தால் கூட வந்து ஓரளவுக்கு டேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து விப்ராஜ் நிகம் சொல்கிறவர் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர் யூபி T20 நான் சொன்ன மாதிரி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணனால ஒரு நல்ல காம்பினேஷன் சைனாமேன் அதாவது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் வந்து விப்ராஜ் ஒரு நல்ல காம்பினேஷன் வச்சுருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் போலிங் டிபார்ட்மெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா நட்ராஜன் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர். அதே போல் டெத் போலிங் ஸ்பெஷலிஸ்ட் நட்ராஜன் சொல்கிறவர். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து லுங்கி நிகிடி வந்து நியூ பால்லையும் வந்து நல்லபடியாக போடுவார். அதே போல் ஓல்டு பால் அதாவது டெத் ஓவரில் கூட வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக போடக்கூடிய போலர். ஒரு நல்ல காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இந்த முறை போலிங் டிபார்ட்மெண்ட்டில். அதே போல் வந்து பேட்டிங்கில் பார்க்கும்போது ஒரு குட் ஸ்டார்ட் கிடைக்கலன்னா கூட முதல் மேட்ச்சில் வந்து சமீர் ரிஸ்வி அதாவது இதுக்கு முன்னால் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்த பிறகு வந்து ரீட்டைன் பண்ணலை ஆக்ஷனில். அது பண்ணாமல் போனதுக்கு வந்து கண்டிப்பாக ரெக்ரெட் இருக்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ஏன்னா வந்து அவர் யூபி T20 லீக் வந்து 2024 சீசன்லேயே வந்து ஒரு அற்புதமான இந்த சீசன் ஆடி ஒன் ஆஃப் தி டாப் ஸ்கோரர்ஸாக இருந்தார். ஓவரால் ரன் கெட்டர்ஸாக. அதனால் அவர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்தால் கூட ரீட்டைன் பண்ணலை. லுங்கி நிகிடி எப்படி வந்து ரீட்டைன் பண்ணலையோ அதே போல் வந்து சமீர் ரிஸ்வியும் எடுக்கலை. முதல் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 70 நாட் அவுட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 47 பந்துலேயே அடிச்சிட்டார். ஸ்ட்ரைக் ரேட்டு ரொம்ப முக்கியம் பேட்டிங்கில் T20 பர்டிகுலராக பார்க்கும்போது. பெரும்பாலும் வந்து நம்ம சிஎஸ்கேவோட தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டிங்கில் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து எப்போவுமே வந்து பேட்டர்ஸ்க்கு குறைவாக இருந்துச்சு. ஒரு சில பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா சிவம் தூபே இல்லைனா வந்து சர்ஃபராஸ் கான் இப்போ ஆயுஷ் மாத்திரை போன மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குவிக்காக அடிச்சார். ஸோ அந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிக்க தான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் வந்திருக்கு. இல்லைனா டாப் 3 பற்றி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து சுத்தமாக சிஎஸ்கேக்கு ரொம்ப குறைவுன்னு சொல்லிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி வந்து ஓரளவுக்கு பிரம்மாண்டமான ஸ்ட்ரைக் ரேட் வச்சுக்கிட்டாரு. அதே போல் ட்ரிஸ்டான் ஸ்டப்ஸ் இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா சேர்ந்த பிளேயர். இவர் வந்து இதுக்கு முன்னால் அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கல. பட் போக போக லாஸ்ட் ஒரு 2 சீசன் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் ஈவன் T20 வேர்ல்ட் கப்பாக இருந்தாலும் சரி ஈவன் அந்த பைலாட்ரல் சீரீஸ்லலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக பயன்படுத்திக்கிட்டு அவரை வந்து ஒரு லோவர் மிடில் ஆர்டர் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்த டேவிட் மில்லர் அப்படின்னு கூட வந்து சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா பயன்படுத்துகிறாங்க. ஸோ 2வது மேட்ச்சில் அதாவது முதல் மேட்ச்சில் வந்து ஒரு ஒரு பயங்கரமான விக்ட்ரி அதாவது 6 விக்கெட்ஸில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அடுத்த 2வது மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க போலிங் எடுத்திருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அதே போல் வந்து ஒரு போலிங் டிபார்ட்மெண்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக தேவை. இந்த கான்ட்ரிபியூஷனில் போன முறை வந்து முகேஷ் குமாரோட எடுத்தாங்க. பட்டு ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து அவர் விக்கெட் எடுக்கலை. பட் 2வது மேட்ச் அவர் திரும்பி வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்தார். நட்ராஜன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தார். நட்ராஜன், லுங்கி நிகிடி, அக்ஷர் பட்டேல், நான் சொன்ன மாதிரி விப்ராஜ் நிகம் லெக் ஸ்பின் போடக்கூடிய போலர். இந்த 4 பவுலர்ஸ் வந்து தலா ஒரு விக்கெட் எடுத்து எப்படியோ வந்து ஒரு பவுலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு பவுலிங் வந்து போட்டு நல்லபடியாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கூட ஆடிருந்தாங்க அவங்களோட ஹோம் கிரவுண்ட் டெல்லியில். ஸோ ஹோம் கிரவுண்ட் டெல்லியில் ஆடுறது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து
பேட்டிங் பேரடைஸ். இது வந்து பேட்டிங் பேரடைஸாக இருக்கும்போது மும்பை மாதிரி டீம் வந்து அடித்து அப்படியே வந்து ஸ்கோர் பெரிய அளவுக்கு கொண்டு போயிருக்கலாம். பட் வந்து 162 ரன்ஸுக்கே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஈவன் முதல் மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா வந்து 141 ரன்ஸ்க்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூட. அதுவும் வந்து லக்னோ, அதாவது அவே வென்யூ லக்னோவில் வந்து ஆடும்போது. ஸோ அவே வென்யூலையும் வந்து கலக்குனாங்க போலிங் ஃபஸ்ட்டு போட்டு. ஹோம் கண்டிஷன்லையும் வந்து பேட்டிங் பேரடைஸாக இருக்கும்போது கூட கலக்குனாங்க. ஸோ இதில் போலிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. அதே போல் வந்து நம்ம பேட்டிங் கூட பார்க்கும்போது சமீர் ரிஸ்வி மறுபடியும் வந்து ஒரு பிரம்மாண்டமான இன்னிங்ஸ் 90 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இவர் மிடில் ஆர்டரில் வந்தால் கூட வந்து அந்த ஒரு ஸ்கோர் தேவையான ஸ்கோர் அடிச்சனால இப்போ நீங்கள் என்ன ஸ்கோர் டாப் ஆர்டரில் ஃபெயில் ஆனால் கூட இவர் வந்து அதை காம்பன்சேட் பண்ணி பெரிய அளவுக்கு கொண்டு வந்துட்டார். பட் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாது. பாத்தூன் நிசங்கா ஸ்ரீலங்கன் பேட்டர், இவர் வந்து ஓப்பனிங் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார் ஸ்ரீலங்காவுக்கு. பல முறை நம்ம பார்த்துருப்போம் T20 வேர்ல்ட் கப்லலாம் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் ஸ்டார்ட் 44 ரன்ஸ். அதாவது நான் பெரும்பாலும் சொல்கிறது தான் T20 அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டில் பார்க்கும்போது நீங்கள் செஞ்சுரி அதே போல் வந்து 150 200 அடிச்சு தான் ஆனோம் இல்லை. பட் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த ரோல் ஸ்ட்ரைக் ரேட் கரெக்டாக கொண்டு போகணும். அதே போல் வந்து தேவையான டைமுக்கு வந்து விக்கெட் வந்து லாஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த T20 ஃபார்மேட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேவிட் மில்லர் லோ மிடில் ஆர்டரில் கூட வந்து ஒரு பிரம்மாண்டமான சப்போர்ட் கொடுத்துருந்தாரு. 21 நாட் அவுட், அதாவது குயிக்காக வந்து அடித்து ஓரளவுக்கு என்ன ரன்ஸ் தேவையோ வந்து அந்த ரன்ஸ் வந்து ஆடி கொடுத்து மேட்ச்சை வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு. ஸோ ஒரு நல்ல சப்போர்ட் லோவர் மிடில் ஆர்டரையும் பேட்டிங்லேயும் சப்போர்ட் இருக்குது, டாப் ஆர்டர்லையும் பாத்து நிசங்கா மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கிளாஸி டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மூணாவது மேட்சும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மேட்ச் டார்கெட் வந்து க்ளோஸாக வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் கூட வந்து டெல்லி அவங்களோட ஹோம் கிரவுண்ட்லேயே வந்து ஆடிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து குஜராத் டைட்டன்ஸ் கூட போலிங் போட்டிருந்தாங்க முதல்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் கூட நான் சொன்ன மாதிரி ஜெயித்தாங்க. பட் போலிங் எடுத்தாங்க. அவங்களுக்கு கிளிக் ஆகுதுன்ட்டு எல்லா மேட்ச்லேயும் வந்து போலிங் தான் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. இல்லை குஜராத் டைட்டன்ஸ் பார்த்திங்கன்னா 210 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி வந்து டெல்லி பிச்சு வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அது வந்து பேட்டிங் பேரடைஸாக இருக்கிறனால அதிகமாக ரன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 210 ஃபைன், ஏன்னா பேட்டிங்கும் நல்லா இருக்குது, அதே போல் போலிங் கூட நல்லபடியாக போட்டிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்துச்சு. முகேஷ் குமார் நம்மளுக்கு தெரிஞ்ச போலர், அதாவது வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு சேர்ந்த போலர், டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 சீசன் ஆடிட்டு இருக்காரு. அவர் 2 விக்கெட் முக்கியமான விக்கெட் எடுத்தார். அதே போல் வந்து லுங்கி நிகிடி, குல்தீப் யாதவ் இவங்க 2 பேர் வந்து தலா ஒரு விக்கெட் எடுத்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன். ஸ்பின் அண்ட் பேஸ் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும்போது டீமுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நான் பெரும்பாலும் சொல்கிறது தான், ஸ்போர்ட்டிங் விக்கெட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து ஸ்பின் அப்படின்னு சொல்கிறதுக்கும் கிடையாது, பேஸ் போலிங் கிடையாது. இது ஒரு ஃப்ளாட் விக்கெட்டாக இருக்கும்போது வந்து இதில் கம்பைன் பண்ணி உங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் தான். டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்டிங் பார்க்கும்போது KL ராகுல் அதாவது அவங்களோட லாஸ்ட் மேட்ச் தோல்வியை சந்திச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, 92 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவரோட செஞ்சுரி 8 ரன்ஸில் வந்து போனால் கூட ஒரு பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தார். அதே போல் நான் சொன்ன மாதிரி பாத்து நிசங்கா கூட வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தார். 41 ரன், 44, 41 அந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் டாப் ஆர்டரில் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு கெத்தாக இருக்கும் பார்க்க. அதே போல் டேவிட் மில்லர் இன்ஜுரி ஆனால் கூட வந்து ஒரு மறுபடி ரிட்டர்ன் வந்து அவங்க டீமுக்காக டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக கிட்டத்தட்ட அவங்க ஜெயிக்க கொண்டு போனார் அந்த டீமை. பட் வந்து கடைசி நிமிஷத்தில் ஒரு ரன்னில் வந்து தோல்வி சந்திச்சிருக்காங்க. இது ஒரு பேட் லக் தான். பட் ஓவரால் பார்க்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, பாத்து நிசங்கா, KL ராகுல் இவங்க வந்து ஓப்பனிங் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா, இதுக்கு முன்னால் நம்ம வந்து KKRக்குலாம் அவர் ஆடினது பார்த்துருக்கோம். ஒரு நல்ல கான்ட்ரிபியூட்டர். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நடுவில் வரும்போது ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் வந்து நல்லா அமைஞ்சிருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. ட்ரிஸ்டான் ஸ்டப்ஸ் வந்து ஒரு லோவர் மிடில் ஆர்டர். அதே போல் டேவிட் மில்லர் மேட்ச் வின்னர், பெரிய அளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவார். டெத் ஓவரெல்லாம் பர்டிகுலர் பேட்டிங் பண்ணுறாருன்னா பெரிய அளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவார். சமீர் ரிஸ்வி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து இந்த சீசனில் ஒரு ஃபைண்ட் அவுட் பிளேயர், டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா மேட்ச்சில் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர், இன்ஃபார்ம் பிளேயர் வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம். போலிங்கில் பார்க்கும்போது கூட முகேஷ் குமார், நட்ராஜன், லுங்கி நிகிடி இந்த பேஸ் அட்டாக் நல்ல செட்டாக இருக்குது அவங்களுக்கு. அதே போல் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் நான் சொன்ன மாதிரி வந்து அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், விப்ராஜ் நிகம். ஸோ ஒரு கிளாஸி அட்டாக் போலிங்கில், அதே போல் பேட்டிங்கில் இருக்குது. விப்ராஜ் நிகம் இத்தனைக்கும் வந்து பேட்டிங் குவிக்காக ஆடி ஸ்கோர் சீக்கிரமாக கொண்டு போகிறதுக்கு கூட தகுந்த பிளேயர் தான். அவர் UP T20 லீகில் வந்து பல முறை ப்ரூவ் பண்ணியிருக்கார். ஸோ அவங்க பேட்டிங் வந்து இன் அண்ட் அவுட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 வரைக்கும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. பேட்டிங்கில் கூட வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஃபீல் ஆனால் கூட நடுவில் மிடில் ஆர்டர்,
அப்படி லோவர் மிடில் ஆர்டரில் கூட பெரிய அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க. சிஎஸ்கேவோட டீம் பற்றி நம்ம பார்த்துடலாம். சிஎஸ்கே டீம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 மேட்ச் ஆடி இருக்காங்க. 3 மேட்ச்சில் வந்து தோல்வி சந்திச்சிருக்காங்க. 3 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து டாஸ் வந்து ஜெயிக்கல, டாஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டாஸ் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹோம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான், செகண்ட் மேட்ச் தான் ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் கவுஹாட்டி, செகண்ட் மேட்ச் சென்னையில் ஆடிருக்காங்க, தேர்ட் மேட்ச் வந்து பெங்களூரில் ஆடிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்திருந்தாங்க. பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு சீக்கிரமாகவே. சஞ்சு சாம்சன் வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்பில் வந்து பேக் டு பேக் 3 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பெரிய அளவுக்கு ஸ்கோர் கொண்டு போனார் கூட வந்து இங்கே ஐபிஎல்ல வந்து பெரிய அளவுக்கு கிளிக் ஆகலை. அவர் வந்தது வந்து ஓப்பனிங் பொசிஷனில் சிஎஸ்கே இறக்கி விட்டா கூட வந்து பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு வந்து பண்ணலை. அந்த ஃபார்ம் வந்து கண்டினியூ ஆகலை. ஸோ அதுவே ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர் தான் சிஎஸ்கேக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு டேலண்டட் பிளேயர் தான். போன வருஷம் வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டுருக்காங்க, இந்த முறை வந்து 1 டவுன் இறக்கி விட்றாங்க. ஸோ இதில் வந்து அவரோட செகண்ட் மேட்ச்சில் மட்டும் அவர் 73 ரன்ஸ் அடிச்சிருந்தார். இது ஒரு நல்ல இன்னிங்ஸ், எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ். சென்னையில் வந்து ஹோம் கண்டிஷனில் வந்து அடிச்சிருக்காரு. அதே போல் அவர் ஸ்ட்ரைக் ரேட்டும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பட் வந்து ஓப்பனிங் யார் போனாங்கன்னா சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்துராஜ் கைக்வாட் ஸ்கிப்பர் ஆஃப் சிஎஸ்கே டீம். ருத்துராஜ் கைக்வாட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் வந்து பெரிய அளவுக்கு அவருக்கு கிளிக்கே ஆகலை. அதில் ஒரு மேட்ச்சில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 ரன் அடிச்சிருக்காரு. மிச்ச மேட்ச்சில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அது ஒரு ப்ரெஷராக இருக்கலாம். கண்டிப்பாக வந்து எத்தனையோ பிளேயர்ஸ், பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் நம்ம பார்த்துருப்போம் கிரிக்கெட்டில். இவங்க வந்து இண்டிவிஜுவலாக கேப்டனாக இருக்காமல் இருக்கும்போது பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. பட் கேப்டன் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணாமல், அதே போல் அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஃபெயில் ஆனதும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம டாப் 3 பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சர்ஃப்ராஸ் கான் பற்றி பேசியானோம். சர்ஃப்ராஸ் கான் வந்து ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் வந்து ஒரு நல்ல கேமியோ ரோல் ப்ளே பண்ணியிருந்தார். வந்து குவிக்காக அடித்தார். அதே போல் ஸ்ட்ரைக் ரோட் வந்து அழகாக கொண்டு போனார். பட் வந்து 3வது மேட்ச் பெங்களூரில் வந்து அவர் 50 அட்டகாசமான ஒரு 50 அடிச்சிருந்தார். ஸோ அவரை நம்ம வந்து இப்போ நம்பின்னு இருக்கோம். சர்ஃப்ராஸ் கான் தான் இப்போதைக்கு வந்து சிஎஸ்கே பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலையபிள் பிளேயராக இருக்கார். ஸோ சர்ஃப்ராஸ் கான் தவிர்த்து மிச்ச பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா மிச்சவங்க சிவம் தூபே அங்கே உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல் வந்து ஜேமி ஓவர்டன் நம்ம வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அவர் வந்து ஒரு போலிங் ஆல்ரவுண்டர், இங்கிலாந்து சேர்ந்த பிளேயர். பட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் வந்து போலிங்கில் ஒரு விக்கெட்டு ஒரு மேட்ச்சில் மட்டும் தான் எடுத்தார். மிச்ச மேட்ச்சில் இருந்து அந்த அளவுக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணலை. பட் பேட்டிங்கில் மட்டும் ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச்சில் மட்டும் 43 ரன் அடித்தார். சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இருந்தால் கூட நம்மளோட மானத்தை காப்பாற்றினார். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜேமி ஓவர்டன் கிட்ட வந்து நம்ம ஒரு பெரிய அளவுக்கு இன்னிங்ஸ் பேட்டிங்கில் பார்க்கல. பட் வந்து சிவம் தூபே, சர்ஃப்ராஸ் கான் இவங்க தான் வந்து பேட்டிங்கில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ கார்த்திக் சர்மா சொல்கிற பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் மட்டும் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் மட்டும் 18 ரன் அடிச்சிருந்தார். இவர் வந்து ஒரு டொமெஸ்டிக் பிளேயரில் ஃபைண்ட் அவுட் பிளேயர் சொல்லிக்கலாம். டொமெஸ்டிக் கிரிக்கெட்டில் வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு சிஎஸ்கே ஆக்ஷனில் பெரிய அளவுக்கு வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஆக்ஷனில் வாங்கினது தப்பா அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் நடந்துட்டுருக்கு. பட் என்ன கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு யங் பிளேயர் எடுக்கிறது நல்லது தான், கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது நல்லது தான். பட் ப்ரெஷர் அதுதான் வந்து ஹேண்டில் எப்படி பண்ணுவாங்க. எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து ரஞ்சி, விஜய் ஹசாரே, சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபி எல்லாத்துலேயும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். பட் ஐபிஎல் சொல்லும்போது வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். ஏன்னா வந்து பல ஃபாரின் பிளேயர்ஸ் வருவாங்க, மீடியா டென்ஷன் இருக்கும், க்ரௌட் பயங்கரமாக இருக்கும். அதே போல் வந்து கண்டிஷன்ஸ் மாறுது, ஒயிட் பால், எல்லா கண்டிஷனும் நீங்கள் போய் ஆடுற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கட்டாயமாக வந்து நீங்கள் பிளேயரோட டேலண்ட் மேலே வந்து சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க கிளிக் ஆகலைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரெஷராக இருக்கிறதுனால கூட இருக்கலாம். இல்லைனா வந்து ஃபார்ம் வந்து அந்த ஒரு சீசன் ஸ்டார்ட் பண்ணுறவங்கள ஃபார்ம் காட்டலாம். பட் போக போக மைண்ட் செட் டவுன் ஆனால் கூட வந்து பெரிய அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணாமல் கூட போகலாம். கார்த்திக் சர்மா சொல்கிற பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா டேலண்டடாக இருந்தால் கூட இப்போ இது வரைக்கும் ஆன ஒரு 3 மேட்ச்சில் ஒரு மேட்ச் 18 ரன்ஸ் அடித்தா கூட அவர் இந்த அளவுக்கு கிளிக் எதிர்பார்க்குற அளவுக்கு கிளிக் ஆகலை. சிவம் தூபே வந்து அவர் ஓரளவுக்கு இந்தியன் பிளேயராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு சர்ஃப்ராஸ் கானுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாரு, ஜேமி ஓவர்டன் கூட. ஸோ அதர்வைஸ் நீங்கள் பார்க்கும்போது இப்போ நீங்கள் பேட்டிங் வந்து டாப் ஆர்டரையும் கொலாப்ஸ் ஆகுது. மிடில் ஆர்டரில் வந்து 3 பிளேயர்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி ஜேமி ஓவர்டன், சர்ஃப்ராஸ் கான், சிவம் தூபே. இப்போ இதில் இவங்க யாராவது வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணலன்னா கூட சிஎஸ்கேக்கு வந்து பலமான அடி. ஏன்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸில் கூட இப்போ நம்ம பார்த்துருப்போம். டெல்லி கேபிட்டல்ஸில் கூட வந்து சமீர் ரிஸ்வி ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கோர் கொண்டு போனார் மிடில் ஆர்டர் பேட்டராக. ஸோ அந்த மாதிரி வந்து சர்ஃப்ராஸ் கான் வந்து பெங்களூர் மேட்ச்சில் வந்து 50 ரன்ஸ் அடித்தா கூட அது பத்தலை. ஃபஸ்ட் 2 மேட்ச் வந்து பேட்டிங் ஆடினா கூட பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே சேசிங் எடுத்தாங்க. பட் சேசிங்கில் வந்து அவங்களால வந்து அந்த சேஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. பேட்டிங் டாப் ஆர்டரே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து போலிங்கை பார்த்துடலாம். ஏன்னா முக்கியமாக போலிங் தான் பெரிய அளவுக்கு ஒரு பலகீனமாக இருக்குது டீம்.
ஏன்னா வந்து பலமே வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் தான். T20ல எப்போவுமே வந்து பவுலர்ஸ் விக்கெட் எடுத்தா, விக்கெட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி விக்கெட்ஸு அதிகமாக எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பேட்டிங்க்கு வர பிளேயர்ஸுக்கு கூட ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதேபோல வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு காம்ப்ளிமெண்டிங் மாரி இருக்கும். பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். ஸோ பவுலர்ஸை வந்து பயங்கரமா சொதப்புறாங்க. கலீல் அஹ்மத் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இந்தியன் பவுலர்ஸ் சொல்லிக்கலாம். T20 ஃபார்மேட்ல. பட் வந்து இதுவரைக்கும் வந்து அவர் விக்கெட் எடுக்கல. ஈக்கானமி வைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச்ல மட்டும் நல்ல ஈக்கானமிக்கலா போட்டாரு. அதுக்கு பிறகு வந்து அவரே வந்து பொளந்து கட்டாங்க. அடுத்தது வந்து ஆ இப்ப ஜேமி ஓவர்டன் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச்ல மட்டும் தான் வந்து பவுலிங் நல்லபடியா போட்டார். அதுக்கு பிறகு ஒரு மேட்ச் எடுக்கல அவரு. ஏன் எடுக்கலன்னு ஒரு நானே வந்து இந்த நிகழ்ச்சியில பேசியிருப்பேன். ஜேமி ஓவர்டன் எடுக்கல எதுக்கு? மேத்யூ ஷாட் ஏன் எடுக்கல? அப்படின்ட்டு நான் வந்து பேசியிருப்பேன். பட் ஜேமி ஓவர்டன் எடுக்காம போனதே வந்து செகண்ட் மேட்ச்ல ஒரு பெரிய மிஸ்டேக். ஸோ 3வது மேட்ச் எடுத்தாங்க. பட் வந்து பெங்களூர் பிட்ச் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஃப்ளாட் விக்கெட்ஸ் நல்லா அடிச்சுட்டாங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் விக்கெட்ஸ் எடுத்தா கூட வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் காட்டல. ஸோ பவுலிங் அட்டாக் பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு வந்து மேட் ஹென்ரியை பற்றி நம்ம பேசியிருந்தோம். மேட் ஹென்ரி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்தார். பட் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். 2வது மேட்ச்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து டீம்ல எடுத்திருந்தாங்க. பட் வந்து ஒரு விக்கெட்டும் எடுக்கல. முதல் மேட்ச்ல வந்து மேட் ஹென்ரி எடுத்தாங்க. பட் அவர் விக்கெட் எடுக்கல. நிறைய ரன்ஸ் குடுத்துட்டாரு. செகண்ட் மேட்ச்ல வந்து அவர் எடுத்தாங்க. எடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. ஆனாலும் வந்து எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. 3வது மேட்ச்ல வந்து எடுக்கும்போது கூட வந்து அவர் விக்கெட் எடுக்காம தான் இருந்தார். ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரைக் பவுலர்ஸ் சொல்லும்போது ஃபாரின் பிளேயர்ஸாக நம்ம எடுக்கும்போது மேட் ஹென்ரி கட்டாயமாக நம்மளோட 11ல் இருப்பார். ஸோ மேட் ஹென்ரி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஸ்ட்ரைக் பவுலராக வந்து விக்கெட் எடுக்காமல் போகிறது வந்து ரெகுலர் சக்சஷனில் அதே ஒரு அடி தான். இந்தியன் ஸ்ட்ரைக் பவுலர் சொல்லும்போது கலீல் அஹ்மத். அவரும் வந்து விக்கெட்ஸே எடுக்கல இந்த சீசன் இது வரைக்கும் சிஎஸ்கேக்கு. அடுத்தது வந்து ஜேமி ஓவர்டன் நான் சொன்ன மாதிரி வந்து அவர் ஒரு மேட்ச்ல மட்டும் தான் வந்து விக்கெட் எடுத்தார். ஒரு மேட்ச் அவர் டீமில் எடுக்கல. அதுக்கப்புறமா ஒரு விக்கெட் எடுக்கல. நூர் அகமதோட ஃபெயிலியர் கட்டாயமாக இதை நம்ம பேசியே ஆனோம். நூர் அகமது வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ஃபெயிலியர். இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ட்ரம்ப் கார்ட் பிளேயர் இந்த நிகழ்ச்சி நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இது முன்னால். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ரிஸ்ட் பயன்படுத்தி போடக்கூடிய பவுலர். அந்த மாதிரி ஒரு பவுலர் ரஷீத் கானுக்கு அடுத்த ஒரு பெஸ்ட் ஸ்பின்னர் பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் டீமில் கண்டிப்பாக நூர் அகமது வந்து நம்ம வந்து பேர் சொல்லிக்கலாம். பட் அந்த மாதிரி பிளேயரே வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஃப்ளாப் ஆனார். ஸோ ஸ்பின் டிபார்ட்மெண்ட்லேயும் அடி தான். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பவுலிங்லேயும் அடி தான் இருக்குது. அதே போல் இந்தியன் பேஸ் அட்டாக் சொல்லும்போது கூட வந்து பெரிய அளவுக்கு கிளிக் ஆகலை. அதே போல் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து சிவம் துபே இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து பவுலிங் போட்டு எப்படி சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. பட் வந்து பெரிய அளவுக்கு வந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து எப்படி திருத்திக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு ஆட போகிற மேட்ச்சில் வந்து டெவால் ப்ரூயிஸ் ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. ஸோ டெவால் ப்ரூயிஸ் வந்தாருன்னா டாப் ஆர்டரில் வந்து கண்டிப்பாக ஒரு லைக் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஏன்னா டாப் ஆர்டர் நீங்கள் ஆன் பேப்பரில் பார்க்கும்போது சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கைக்வாட், ஆயுஷ் மாத்ரே அப்படி நம்ம ஒரு 3 டாப் 3 நேம்ஸ் பார்க்கும்போது அடுத்த டெவால் ப்ரூயிஸ் வரப்போறாரு சொல்லும்போது கண்டிப்பாக அது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அதே போல் வந்து அவருக்குன்னு ஒரு பேர் ஒன்று இருக்குது, அதுக்கு ஆடக்கூடிய பிளேயர். ஸோ அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கைக்வாடுக்கு வந்து ஒருவேளை ஓப்பனிங் போகிறதுக்கு வந்து விருப்பம் இல்லைன்னா கூட வந்து கண்டிப்பாக ஆயுஷ் மாத்திரை அனுப்பலாம். ஏன்னா வந்து நம்ம டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் பார்க்கும்போது ஆயுஷ் மாத்திரை வந்து ஓப்பனிங் கூட போனது கூட இருந்துச்சு. ஸோ அவர் ஓப்பனிங் அமுச்சு விட்டா கூட வந்து போன சீசனில் கூட ஓப்பனிங் ஆடி இருந்தார். ஸோ இந்த மாதிரி கூட ஷேக் ரஷீத் கூட ஓப்பனிங் ஆடி ஒரு நல்ல ஸ்டார்ட்டும் கொடுத்துருந்தாங்க போன சீசன். ஆயுஷ் மாத்திரை அதே போல் ஷேக் ரஷீத். இந்த முறை கூட வந்து சஞ்சு சாம்சன் அண்ட் கண்டிப்பாக வந்து நம்ம ஆயுஷ் மாத்திரையை அனுப்பிச்சி விட்டு வேணா ருத்துராஜ் கைக்வாட் வந்து டவுன் தி ஆர்டர் கூட நம்ம அனுப்பலாம். கொஞ்சம் அந்த ஸ்வாப் பண்ணால் அந்த டாப் ஆர்டரில் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் டெவால் ப்ரூயிஸ் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அளவுக்கு கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்எஸ்டி மகேந்திர சிங் தோனி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் வரலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவாக்கு இருக்குது. பட் வந்து மெஜாரிட்டி வந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த மேட்ச் தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். பட் ஒருவேளை எம்எஸ்டி வரலைன்னா உர்வில் பட்டேலை கூட வந்து போடலாம் டீமில் கார்த்திக் சர்மா பதிலாக. அவர் வந்து ஒரு கீப்பராக கூட வச்சுக்கிட்டு கூட பண்ணலாம். சஞ்சு சாம்சன் வந்து ஃபீல்டிங் அமுச்சு விட்டு அவரை கீப்பராக கூட பண்ணலாம். இல்லைனா வந்து அவர் ஒரு ஃபீல்டராக இருந்துக்கிட்டு சஞ்சு சாம்சன் கூட கீப்பராக கூட வச்சுக்கலாம். எது வேணால் வந்து பண்ணலாம். ஒரு ஃப்ளெக்சிபிள் டீம் தான். உர்வில் பட்டேல் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் அவர் வந்து குஜராத் டீமுக்கு வந்து ஓப்பனிங் தான் போயிருந்தார். பர்டிகுலராக ஒயிட் பால் கிரிக்கெட் T20 ஃபார்மேட்டில். ஸோ உர்வில் பட்டேல் ஓப்பனிங் அமுச்சு விட்டா கூட சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல் போயிட்டு அதுக்கப்புறம் ருத்துராஜ் கைக்வாட், உங்களுக்கு ஆயுஷ் மாத்திரை, டெவால் ப்ரூயிஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பேட்டிங் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உர்வில் பட்டேல் ஒருவேளை எம்எஸ்டி ரெடியாக இல்லைன்னா உர்வில் பட்டேல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வரலாம்.
டெவால் ப்ரூயிஸ் மேத்யூ ஷாட் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஒருவேளை மேத்யூ ஷாட்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஸ்டேபிள் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெவால் ப்ரூயிஸை நம்ம நம்பி எடுக்கலாம். அதே போல் அகில் ஹுசேனை வந்து நூர் அகமது பதிலாக எடுக்கலாம். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக இருப்பார். அதே போல் வந்து பேட்டிங் கூட கொஞ்சம் கேப்பபிலிட்டி இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்த பிளேயர் அகில் ஹுசேன் கொண்டு வந்து அவரை வந்து பயன்படுத்திக்கிட்டால் நூர் அகமது பதிலாக கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதே போல் பேட்டிங்கோட டெப்த்தும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் வந்து போலிங்கில் கலீல் அகமது வந்து பெரிய அளவுக்கு கிளிக் ஆகலை. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் ஆப்ஷன், லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் ஃபாரின் பிளேயர் ஒருத்தர் இருக்கார். குர்ஜப்னீத் சிங் நம்ம தமிழ்நாடு சேர்ந்த பிளேயர் இருக்கார். குர்ஜப்னீத் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர். ரைட் ஹேண்டட் பேட்டருக்கு வந்து அவுட் ஸ்விங்கர், இன் ஸ்விங்கர் ரெண்டுமே போடக்கூடிய பவுலர். வித் பவுன்ஸோட போடுவார். அதே போல் லெஃப்ட் ஹேண்டர் ஆடும்போது கூட பெரும்பாலும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வந்து ஈஸியாக வந்து ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஆங்கிள் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு ரீட் பண்ணுவாங்க. பட் இந்த குர்ஜப்னீத் சிங்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6'3" இருக்கிறனால அவரோட ஸ்விங் வந்து பெரிய அளவுக்கு வித் பவுன்ஸோட எஃபெக்டிவாக இருக்கும். பர்டிகுலராக வந்து நியூ பாலில் அதே போல் சீம் பயன்படுத்தி ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு அவே ஸ்விங் போடுறாரு, ஒரு ஸ்லிப் வச்சுக்கிட்டேன்னா ஸ்லிப்புக்கு ஒரு கேட்ச் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்பபிள் பவுலர் தான். இன்ஸ்விங் அதாவது இன்சைட் எட்ஜ் வாங்கியோ இல்லைனா வந்து இன்ஸ்விங் ப்ராப்பர் இன்ஸ்விங் ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைனை போட்டு உள்ளே கூட இறக்குனா கூட கண்டிப்பாக விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குர்ஜப்னீத் சிங் பார்த்தீங்கன்னா விஜய் ஹசாரேலையும் சரி, அதே போல் வந்து ரஞ்சி ட்ரோஃபிலையும் வந்து சரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. விஜய் ஹசாரேல வந்து தமிழ்நாடுக்கு வந்து டாப் விக்கெட் டேக்கர். அதே போல் வந்து ரஞ்சி ட்ரோஃபியில் வந்து செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் தமிழ்நாடு டீமுக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்காரு. சையத் முஸ்தக் தான் வந்து பெரிய அளவுக்கு கிளிக் ஆகல. பட் விஜய் ஹசாரேல தமிழ்நாடுக்கு டாப் விக்கெட் டேக்கர். ஸோ அவருக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. சென்னை பிச்சில் வந்து நிறைய முறை போட்டிருக்கார். ஸோ அவரையும் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர் கொண்டு வரணும் அப்படி பார்த்தீங்கன்னா அவரு கூட கொண்டு வரலாம். ராமகிருஷ்ணா கோஷ் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் பிளேயர், மகாராஷ்டிரா சேர்ந்த பிளேயர். இவர் வந்து பேட்டிங்க்கும் கேப்பபிலிட்டி இருக்குது, நல்ல ஹார்ட் ஹிட்டிங் ஸ்கில்ஸும் இருக்குது. போலிங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 7 வேறு எடுத்திருக்காரு சமீபத்தில் விஜய் ஹசாரே ட்ரோஃபியில். ஸோ ஒரு நல்ல கேப்பபிள் பவுலர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஆரம்பிக்கிறோம்னால கூட பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டார். ஸோ ராமகிருஷ்ணா கோஷ் கூட எடுக்கலாம். ஒருவேளை வந்து ஓகே பரவாயில்ல லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர் கூட வேண்டாம், ரைட் ஆர்ம் பவுலர் வச்சுக்கலாம் பார்த்தா கூட கண்டிப்பாக வந்து ராமகிருஷ்ணா கோஷ் எடுக்கலாம். அதே போல் வந்து இல்லைன்னா குர்ஜப்னீத்தை கூட எடுக்கலாம். ஸோ ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்குது, பெஞ்சில் இருக்குது. நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம், எப்படி கான்ஃபிடன்ஸ் கொடுக்க போகிறோம், அதான் முக்கியமான விஷயம். நான் சொன்ன மாதிரி வந்து அடுத்த இன்னொரு பிளேயர் இருக்கார், ஜோல்க் ஃபோல்க்ஸ் அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ ஜோல்க் ஃபோல்க்ஸ் சொல்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ டீமுக்கு ஒரு நேஷ்னல் டீம் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ பேட்டிங்க்கு உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா போலிங்க்கும் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரணும், பெரிய அளவுக்கு கொண்டு போகணும் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெவால் ப்ரூயிஸ் ரெடி ஆகிட்டார்னா கண்டிப்பாக டெவால் ப்ரூயிஸ், ஜோல்க் ஃபோல்க்ஸ் ஒன்று ரெண்டாவது பிளேயராக போட்டுக்கலாம். மூணாவது பிளேயர் அகில் ஹுசேன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை கூட எடுத்துக்கலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து பார்க்கும்போது ஜேமி ஓவர்டன். ஏன்னா வந்து அவர் நான் சொன்ன மாதிரி எல்லா மேட்ச்சில் வந்து ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டுருக்காரு. அதே போல் வந்து இந்தியன் சார்பாக வந்து பார்க்கும்போது உர்வில் பட்டேல் கொண்டு வரலாம் கார்த்திக் சர்மா பதிலாக. அதே போல் வந்து டாப் ஆர்டரில் கொஞ்சம் பேட்டிங் மாற்றம் அப்படின்னு நம்ம கொண்டு வந்து, அதே போல் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து கலீல் அகமது பதிலாக வந்து குர்ஜப்னீத் சிங்கோ இல்லைனா ராமகிருஷ்ணா கோஷை கொண்டு வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் காம்பினேஷன் கூட ஏற்படுத்தலாம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு பிச்சில் ஜெயிக்கிறதுக்கு. அங்கே இங்கே சில மாற்றங்கள் கொண்டு வந்து அதே போல் வந்து மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஃபேன்ஸ் வந்து இங்கே வந்து எதுவுமே இல்லை, நம்மளுக்கு வந்து இனிமேல் ஜெயிக்கிறதுக்கு கிடையாது அப்படின்லாம் கிடையாது. 3 தோல்வி தொடர்ந்து சந்தித்தா கூட 4வது வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹோம் கண்டிஷனில். டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட இன்றைக்கி ஆன் பேப்பர்ஸில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்த பிறகு எக்ஸிக்யூஷன் நல்லா இருந்துச்சு, கேம் பிளான் படி வந்து போகிறாங்க, பவர் பிளே நல்லபடியாக ஆடுறாங்க, மிடில் ஓவர்ஸில் வந்து மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதே போல் பவர் பிளே நான் சொன்னபடி பேட்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு 10 per over இல்லைனா 10+ அப்படின்னு கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாங்கன்னா ஒரு 215 to 220 ரன்ஸ் மேலேயே வந்து கொண்டு போனாங்கன்னா பெட்டர் சைடில் இருக்கிற மாதிரி. அதே போல் வந்து ஒருவேளை ஃபஸ்ட் போலிங் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 160 to 170 வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்கணும். அதுக்கு மேலே போயிட்டாங்கன்னா சேஸ் பண்ணுறது வந்து ஒரு சென்னை விக்கெட் ஸ்போர்ட்டிங் விக்கெட் அந்த டியூ ஃபேக்டர் கிடையாது. பட் வந்து ஸ்ட்ரென்த்ஸ் பார்க்கும்போது கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால ஒருவேளை வந்து 200+ போனாங்கன்னா அந்த ஒரு சேசிங்க்கு வந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்து கேள்வி கட்டமாக கூட வரலாம். அதனால் வந்து
160 to 170 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து இன் அண்ட் அவுட் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் சிஎஸ்கேக்கு, அதே போல் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது அதான் நம்ம வந்து பேசியிருப்போம். யார் இன்ஃபார்ம் யார் அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து பேசியிருப்போம். திறமையான டீமாக இருந்தால் கூட சில டைம் வந்து கிளிக் ஆகாமல் போகும். அது வந்து உண்மையான விஷயம். நம்ம அது விட்டு தான் ஆகணும். ஸோ ஓவரால் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து இன் அண்ட் அவுட் பார்த்துருப்போம். போஸ்ட் மேட்ச், அதாவது சிஎஸ்கே வர்சஸ் டிசி மேட்ச் எப்படி இருந்துச்சு, அதே போல் இந்த மாற்றங்கள்லாம் என்ன மாதிரிலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி தான் சொல்கிறோம். பட் எக்ஸிக்யூஷன் வரும்போது கண்டிப்பாக டீம் மேனேஜ்மெண்ட் என்ன யோசிப்பாங்கன்னா ஆன் ஃபீல்டு என்னென்ன யார் அவைலபிள், அதே போல் வந்து யார் இன்ஃபார்மாக இருக்காங்க ஈவன் அந்த நெட் செஷனில் அப்படின்னு பார்த்து தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்துடலாம் எப்படி அவங்களுக்கு வந்து அமையுதுன்ட்டு. இந்த நிகழ்ச்சி இங்கே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.